வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த வாரத்துலேயும் நம்மளுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் விதமாக தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் கடுமையான வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. இந்த சரிவுக்கான காரணம் என்ன, ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் அதே போல் மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்குங்கிறதுலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 290 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் மீண்டும் 290 ஆகும். 8 கிராம் 2320 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 2320 காணப்படவில்லை. வெள்ளியோட விலையானது 2,95,000 அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்பட்டது. இப்போ 2,90,000 அப்படின்ட்டு வாரத்தோட முடிவில் இருக்குது. அதாவது 5,000 ரூபாய் கிலோவுக்கு சரிவில் காணப்படுற. அதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 15,960 காணப்பட்டது. விலை மாற்றம் எதுவும் இன்றி அதே 15,960 நீடிக்கிற வேலை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,27,680 காணப்பட்டது. விலை மாற்றம் இன்றி 1,27,680 காணப்படவில்லை. இன்று இது பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் 1,28,552 இருந்தது. வாரத்தோட முடிவில் 1,27,000 அப்படிங்கிற சரிவோட முடிவடைஞ்சிருக்கவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கம் 1 கிராம் 14,630 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 14,630 காணப்படுற விலையில் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,17,040 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 1,17,040 ரூபாயாக நீடிக்குது. இருந்தாலும் வாரத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1,17,840 காணப்பட்டது. சரியாக 800 ரூபாய் சரிவோட 1,17,040 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் நீடிக்குது. இது மேற்கொண்டு சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 3,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 3,000 4,000 அதிகபட்சமாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது அவ்வப்போது ஏற்றங்களை பெற்றாலும் சரிவின் வேகம் தாக்கம் இதுவரை பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்குது போன வாரங்களைப் போலவே. அதனால தான் கடந்த வாரத்திலும் தங்கத்தோட விலையானது சரிவோட முடிவடைஞ்சிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்குச்சந்தை ஏற்றம் சரிவுன்னு காணப்படுறது. பங்குச்சந்தையை நோக்கி முதலீட்டாளர்களை இழுக்குது. இது பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்து வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 73,000 74,000 புள்ளிகள் இருக்கிறப்போ இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறப்போ நம்மளுக்கு 80,000 86,000 87,000 புள்ளிகள் அப்படின்னு உயர்றப்ப என்னாங்கன்னா அதிகமான லாபங்கள் குறுகிய காலத்தில் கிடைக்கும். ஆனால் தங்கத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருடங்களாக தான் லாபங்கள் அதிகமாக தெரியுது. அதனால தான் மக்களும் தங்கம் பக்கமும் முதலீட்டாளர்களும் திரும்பிய காரணத்தால் தான் தங்கத்தோட விலையானது டக்குன்னு பார்த்தீங்கன்னா 1-1.5 மடங்கு உயர்ந்து காணப்படுது. இருந்தாலும் மேற்கொண்டு தங்கத்தோட விலை இந்த வாரத்தை போலவே வருகின்ற வாரத்திலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு மேற்கொண்டு காணப்பட்டாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தின் வேகத்தின் தாக்கத்தை விட அதிகமாகவும் மிக அதிகமாகவும் இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது இங்கு.